ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு அருமையான மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். ஸோ ஒரு 2 டேஸாக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். காணாங்கத்தை மீன் குழம்பு. ஆல்ரெடி நம்ம சேனல் பேஜில் காணாங்கத்தை மீன் குழம்பு நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம காணாங்கத்தை மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். மை ஃபேவரட் ஃபிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காணாங்கத்தை அப்படின்னு சொல்லலாம். சில ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அயலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விறகடுப்பில் ஒரு சட்டியை எடுத்து வச்சாச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ அஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் உடவத்தை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் கைஸ், ஓகே, வடவம் எப்பொழுதும் எங்கள் வீட்டில் சேர்த்துப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது கைஸ், ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் சட்டியில், இந்த சட்டி நாங்கள் புது சட்டி பாருங்கள், பார்த்தா தெரியும். ஸோ சமைச்சிருந்தாங்க, சரியான டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மண் சட்டியில் சமைக்கிறது அது ஒரு தனி சுவை என்பதை நான் உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க கைஸ். இந்த மண் சட்டியில் பார்த்திங்கன்னா ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி. ஸோ தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை நம்ம சேர்க்கலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கருவேப்பிலை எங்களுக்கு கிடைக்கல. பின்னாடி கருவேப்பிலை இருக்குது, போய் எடுத்து விட்டா. சரி வேணாம் விடு, இன்றைக்கி ஒரு நாள் வந்து கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஆகுது போடுங்க காய்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலாக இந்த காணாங்கத்தை மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது குழம்பை வந்து இந்த மாதிரி வந்து தாளித்து போட்டுருவோம். ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி இறக்கிடுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்தது வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கைஸ். ஸோ காணாங்கத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தரிக்காய், முருங்கைக்காய் வந்து ஒரு சரியான காம்பினேஷன். பொதுவாக மீன் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் நம்ம ஆட் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு. ஸோ இன்னொரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் பாருங்கள், ஓகே, உப்பு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் கைஸ், நல்லா இது கொதிக்கட்டும். நாம் வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ மீனோட டீட்டெயிலை நான் வந்து அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள் கைஸ், இந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சில ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அயலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர் பக்கம் வந்து காணாங்கருத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காணாங்கருத்தை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல். இதே காணாங்கருத்தை வீடியோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 2-3 வீடியோ நம்ம வந்து நம்ம சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், சமையல் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பாருங்கள் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன்களில், கடல் மீன்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த காணாங்கத்தை மீன். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அதேமாரி காணாங்கத்தையே இதோ க்ளீன் பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வந்து காணாங்கத்தையை வந்து க்ளீன் பண்ணணும். அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான் தலையோட. பாருங்கள், இதோட முடிஞ்சிருச்சு. அந்த சக்கைன்னு சொல்லுவோம், அதை அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியது, கீழே போட்டுரு.
பேர் சொக்கை. சொக்கையா? சாரி கைஸ். அடுத்தது வால். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு அருமையாக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கைஸ். இப்படி திருப்பி மீன் அப்படி இல்லை, தலையை வந்து இந்தாண்டா பாருங்கள் கைஸ். ஒரு அருமையான மீனை அட்டகாசமாக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓகே, ஒரு மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. அடுத்தது ரெண்டாவது மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சதையாக இருக்கும் கைஸ். சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க கைஸ். அதே மாதிரி அதிகமாக கிடைக்கக்கூடிய மீனில் வந்து ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணாங்கத்தை. ரெகுலராக கிடைக்காது, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கொஞ்சம் விருப்பமாக வாங்கக்கூடிய மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணாங்கத்தை மீன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பமாக வாங்குவாங்க இந்த மீன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, 2 மீன் ஆச்சு. லாஸ்ட் ஒன்று இது க்ளீன் பண்ணாமல் காமியா. அந்த மீன் காமி. கை 2 கல் 2 கை ஒன்றா வைக்கணும் ஆச்சாரம். நேரம் 2 ஒன்று விட்டு காட்டு, கீழே காட்டு, அப்படியே காட்டு. பாருங்கள் கைஸ் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண மீன், இது வந்து க்ளீன் பண்ணாத மீன். எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கைஸ். அதை ஊட்டுது. ஸோ பாருங்கள், ஓகே லாஸ்ட் ஒரு மீன் தான் இருக்குது. இதையும் நாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், கட் பண்ணிட்டேன். இந்த மீனை வந்து நாங்கள் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ஸோ 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 காணாங்கத்தை கொடுத்தாங்க. அவ்வளோதான் கைஸ், 3 மீன் ஆச்சு. ஸோ அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மீனை வந்து போட்டுக்கலாம். மீனை வந்து பார்த்திங்கன்னா ஓகே, தலை வால் அதோட கையில் காமியா. பாருங்கள் அப்படியே போட்டுரு. இது வால் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் ஐஸ், சரியான புகை அடிக்குது. இப்போ நம்ம வந்து குழம்பு மூடிடலாம். ஸோ வீடியோட அவுட்புட்டை
நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ அருமையாக கோல் போடுறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மீனோட நடுத்துண்டு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றாச்சு அதை போட்டுட்டு அப்படியே கையில் காமிங்க. அப்படியே கையில் காமிங்க. பாருங்கள் கைஸ் எவ்வளோ அருமையாக இருக்குண்ணா. ஓகே, இந்த மாதிரி கோடு போட்டு வறுத்தோன்னா அதோட அவுட்புட் செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அவ்வளோதான். அது பரட்டி தான். ஸோ இதை அப்படியே நான் உங்களுக்கு தோசைக்கல்ல வைக்கும்போது காமிக்கிறேன். வைக்க போகிறோம். 1 2 3 அவ்வளோதான் கைஸ், வச்சாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்தாண்ட வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு, இந்தாண்ட வந்து மீன் வறுவல். கைஸ் பாருங்கள், ஒரு அருமையான மீன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் கைஸ், அருமையான மீன் குழம்பு. இது வந்து தலை, இது நல்லா குக் ஆகிடுச்சு குழம்பு. வேறு பீஸ் ஏதாவது ஒன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவுமே பாருங்கள், இதுவுமே தலை தான். நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வால் பீஸ் இது. ஸோ பாருங்கள், ஒரு அருமையான மீன் குழம்பு. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இதே சட்டியில் காமிக்காமல், ஏன்னா சட்டி வந்து பாருங்கள் கொஞ்சம் லென்த்து பெருசாக இருக்கிறதுனால குழம்பு வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது. குழம்பு வந்து நான் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் குழம்பு. பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான மீன் குழம்பு. அடுத்தது வறுவல் பாருங்கள். வறுவல் நல்லா கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு அப்படியே இந்த வறுவலை காமிக்கிறேன். என்னடா இது வரமாட்டேங்குது. பாருங்கள் கைஸ், அருமையான வறுவல் சொன்னேன் இல்லைங்களா, அட்டகாசமான காணாங்கத்தை வறுவல். பாருங்கள், அதை திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது. எண்ணெய்லாம் அதிகமாக ஊற்றி இன்னொரு பீஸ் காமிக்கிறேன். இந்த 2 பீஸுமே காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இதுதான் அருமையான காணாங்கத்தை குழம்பு, காணாங்கத்தை வறுவல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். நாளைக்கு ஒரு அருமையான குழம்போடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.